நீ ரியாக்ட் பண்ற ஒவ்வொரு முறையும் நீ ஆல்ரெடி தோற்றுட்டே இருக்க. ஆனா நீ அமைதியா இருந்தா உன் வெற்றி சத்தமா பேசும். ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊருக்கு பெரிய பெயர் எதுவும் இல்ல. ஆனா அந்த ஊர்ல இருந்த மனிதர்களுக்கு ஒரு பொதுவான குணம் இருந்தது. அவர்கள் எல்லாரும் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்தவர்கள். அந்த கூட்டத்துல இருந்தான் அருண். அவன் சாதாரணவன். சாதாரண குடும்பம், சாதாரண வேலை. ஆனா அவன் உள்ள ஒரு அசாதாரண கனவு இருந்தது. நான் இங்கிருந்து வெளியே போயிட்டு என்ன நான் உருவாக்கணும். அருண் ஒரு சிறிய பிரிண்டிங் ஷாப்ல வேலை பார்த்தான். அவன் வேலை சிம்பிள். ஜெராக்ஸ் எடுக்க, பிரிண்ட் எடுக்க, பைண்டிங் பண்ண. ஆனா அவன் மனசு அந்த வேலையில இல்ல. அவன் கவனிச்சான். வந்த கஸ்டமர்ல சில பேர் ரெஸ்பெக்டுடன் பேசுவாங்க, சில பேர் ஆர்டர் கொடுத்து போயிடுவாங்க. ரெஸ்பெக்ட் பண்றவனாக இருக்கணும். அந்த தாட் அவன் உள்ளே வேரூன்றியது. ஒரு நாள் அவன் சொன்னான், நான் ஒரு நாள் என் ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவனோட நண்பன் விக்ரம் சிரிச்சான். டா, உன் நிலைமை பாத்தியா? நீ இந்த ஜெராக்ஸ் ஷாப் விட்டு வெளியே போகவே முடியாது. அந்த ஒரு லைன், அது சின்னதா இருந்தாலும் அது அருணின் உள்ளே ஒரு தீயை எரிய விட்டது. அந்த நாள் முதல் அவன் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சான். அவன் எல்லாரிடமும் பேச ஆரம்பிச்சான். நான் இத பண்ணுவேன், நான் அப்படி ஆகுவேன். ஆனா என்ன நடந்தது? மக்கள் அவனை கேட்டு சிரிச்சாங்க. இவன் பேசுறது பெரிய விஷயம் மாதிரி, ஆனா செய்யறது என்ன? அதே ஊர்ல இருந்தா விக்ரம். அவன் ஒரு ஸ்மார்ட் டாக்கர். அவன் பேசுறதாலேயே பீப்புள் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஒரு நாள் அவன் பப்ளிக்கா சொன்னான், அருண் ட்ரீம் பார்க்கறான், ஆனா ட்ரீம் மட்டும் போதாதுடா. அனைவரும் சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு அருணுக்கு ஒரு குத்து. அவன் கோபப்பட்டான். விக்ரத்தோட ஆர்கியூ பண்ணான். எல்லாரிடமும் எக்ஸ்பிளைன் பண்ணான். சோஷியல் மீடியால ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணான். நான் இப்படித்தான், நான் அப்படித்தான். ஆனா ஒவ்வொரு ரியாக்ஷனிலும் அவன் தன் வேல்யூவை குறைத்து கொண்டான். ஒரு நாள் அந்த ஷாப்புக்கு ஒரு வயதான மனிதர் வந்தார். அவர் பெயர் சுந்தரமையா. அவர் அமைதியாக அருணை பார்த்தார். என்னடா, நீ எதற்காக இவ்வளவு போராடுற? அருண் சொன்னா, என்ன ப்ரூவ் பண்ணணும் ஐயா. அவர் சிரிச்சார். யாருகிட்ட? அருண் அமைதியாக நின்றான். அவர் மெதுவா சொன்னார், நீ ரியாக்ட் பண்ற அளவுக்கு அவர்கள் முக்கியமானவர்கள் ஆகிறாங்க. நீ கவனிக்காம போனா அவர்கள் யாருமே இல்ல. அந்த ஒரு வரி அருணின் வாழ்க்கையில் மாற்றியது. அந்த நாள் முதல் அவன் ஒரு முடிவெடுத்தான். இனிமேல் ஆர்கியூ இல்லை, எக்ஸ்பிளைன் இல்லை, ப்ரூவ் பண்ண முயற்சி இல்லை. அடுத்த நாள் விக்ரம் அவனை பார்த்து சிரித்தான். டா, பிசினஸ் பிளான் என்ன ஆயிற்று? அருண் சிரித்து விட்டான். ஒரு வார்த்தையும் இல்லை. முதல் சில நாட்கள் கஷ்டம். உள்ளே கோபம், வலி, பேசணும் போல ஃபீலிங். ஆனா அவன் கண்ட்ரோல் பண்ணான். அவன் எனர்ஜியை மாற்றினான். புதிய ஸ்கில்ஸ் கற்றுக்கொண்டான். கஸ்டமர்ஸை அப்சர்வ் பண்ணான். மார்க்கெட் புரிஞ்சுக்கிட்டான். மாதங்கள் கடந்தது. அருண் ஒரு சிறிய மெஷின் வாங்கினான். நைட்ல எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். யாருக்கும் தெரியாமல் அவன் பில்ட் பண்ணிக்கிட்டான். இதே நேரத்தில் விக்ரம் இன்னும் பேசிக்கிட்டே இருந்தான். அவன் என்ன ஆச்சு? அவன் சைலண்ட் ஆயிட்டானே. ஆனா இப்போது யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏனெனில் அருண் ரியாக்ஷன் கொடுக்கல. ஒரு நாள் ஒரு பெரிய ஸ்கூல் ப்ராஜெக்ட் வந்தது. பிரிண்டிங் கான்ட்ராக்ட். அதை யாருக்கு கொடுக்கணும்? விக்ரமா, அருணா? விக்ரம் ஃபுல் பேசினான். நான் இதை பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன். அருண்? அவன் அமைதியாக சாம்பிள் காட்டினான். நோ ஓவர் டாக், நோ டிராமா. முடிவு வந்தது. கான்ட்ராக்ட் அருணுக்கு. ஏன்? அவன் கன்சிஸ்டன்ட், அவன் காம், அவன் ப்ரூஃப் காட்டினான். விக்ரம் ஷாக். அவன் அருணை சந்தித்தான். நான் உன்னை கீழே இழுக்க ட்ரை பண்ண, நீ ஏன் ரியாக்ட் பண்ணல? அருண் சிரித்தான். நீ என்னை கீழே இழுக்கவில்லை, நான் உன்னை மேலே எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த ஒரு வரி விக்ரத்துக்கு பிக்கெஸ்ட் டிஃபீட். அவன் ரியலைஸ் பண்ணான், நான் அவனுக்கு எனிமி இல்ல, அவன் என்னை ஆல்ரெடி இக்னோர் பண்ணிட்டான்.
காலம் கடந்தது. அருண் ஒரு பெரிய பிசினஸ் ஓனர் ஆனான். ஆனா அவன் ரிவெஞ்ச் எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் செய்தது ஒரே ஒன்று, கவனிக்கவில்லை. உன்னை காயப்படுத்துறவனை வெல்லணும்னா அவனை தோற்கடிக்க வேண்டாம், அவனை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கிடு. கவனம் கொடுத்தவனுக்கு பவர் கிடைக்கும், கவனம் எடுத்தவனுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். நீ அமைதியா இருந்தா உன் வெற்றி சத்தமா பேசும். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலி இதை சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோஸ், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. வணக்கம். இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.